கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கப்பட்டு கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் வந்து ஒரு தலைப்பின் அடிப்படையில பேசுவாங்க, ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க. இந்த நாள்ல கூட இந்த மாதத்துலக்குன்னு கத்தர் கொடுத்த அந்த தலைப்புல இருந்து பேசணும்னு கத்தர் என்னோட பேசினாங்க. என்ன அப்படின்னா, பலப்படுவாய், பலப்படுவாய். அதோட இங்கிலீஷ் அர்த்தம் எப்படியாக சொல்லுகிறதுனா, யூ வில் பி ஸ்ட்ராங் அப்படின்னா, பலப்படுவாய், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங், நீ நீ வந்து பலப்படுவாய் அப்படிங்கிறது யூ வில் பி ஸ்ட்ராங், நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுவ அப்படின்ற அர்த்தம். இல்ல பலப்படு அப்படின்னா இப்போ நீ ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு அர்த்தம். பலப்படு, ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு அர்த்தம். அப்போ பலப்படுவீர்கள், நீங்க இனிதான் ஸ்ட்ராங் ஆக போறீங்க. ஆண்டவர் பாருங்க, பலப்படுவாய், நீ நீ பலப்படணும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. யூ வில் பி ஸ்ட்ராங். ஏன் ஆண்டவர் நம்ம ஸ்ட்ராங் ஆக சொல்றாரு? எதற்கு? எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் பாருங்க. யாரும் நோஞ்சா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். நல்லா சாப்பிடணும், நல்லா வந்து பலமா இருக்கணும், நல்ல தைரியமா இருக்கணும், ரொம்ப பலசாலியா இருக்கணும். இப்படிதான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம், அப்படித்தானே? அப்போ எல்லாத்துக்கும் பலப்படணும்னு ஆசை. ஆனா நம்ம பிசிக்கலா பலப்படுறதுக்கும் ஸ்பிரிச்சுவலா பலப்படுறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்பிரிச்சுவலா பலப்படணும் அப்படின்னா நம்ம யாரை எதிர்க்கணும்னு இருக்கு. நம்ம பிசிக்கலா பலப்படணும்னா எதற்கு நம்ம பலப்பட சொல்றாங்க அப்படின்னு இருக்கு. நீங்களாவது டாக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்கலா பலப்பட எதுக்கு சொல்றீங்கன்னா, நியூட்ரிஷன் ஆனா நல்ல சத்தான உணவுகள், ரொம்ப போஷாக்கானது எடுத்துக்கோங்க, உங்களுடைய எலும்புகள் அப்ப பலப்படும், உங்களுடைய ஒவ்வொரு சரீரத்தின் உறுப்புகளுக்கு அதை பலப்படுத்துறதுக்கு நீங்க இதெல்லாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் ஆன்டிபயோட்டிக் இருந்தாதான் உங்களுக்கு வந்து உங்க உடம்புல ஒரு கிருமி வந்து தாக்குது அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன ஆகும்னா அந்த நோய் உங்களுக்குள்ள வராதபடிக்கு அதை எதிர்த்து தாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது வந்து பிசிக்கலா உங்களுடைய பாடியில ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ன்றதுக்காக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்க சொல்றோம். அதே மாதிரிதான் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு 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 ஸ்பிரிச்சுவலான ஸ்பிரிச்சுவலான ஒரு பலன் உங்களுக்கும் எனக்கும் வேணும் அப்படின்னா எதற்காகன்னா, we need spiritual antibiotics. நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி சொல்றாங்களே, அந்த மாதிரி பாவத்தை எதிர்க்கிற ஒரு சக்தி, பாவத்தை எதிர்க்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம எதிரி நம்ம கண்ணுல பார்க்க முடியாத நோய்க்கு நம்ம வந்து அந்த வைரஸ் கிருமிகளுக்கு எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி கொள்றோமோ, நம்மளை எப்படி எந்த ஒரு நோயை அணுகாதபடிக்கு நம்ம உணவுகளால நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குறோமோ, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சத்துருவை எதிர்க்கிறதுக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். சத்துருவை எதிர்க்கிறதுக்கு நீங்களும் நானும் பலப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நம்ம வாழ்க்கையில யுத்தம் இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில எழும்புகிற எதிரியை இல்லாமல் போக பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. அந்த பாவத்தை ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும், கோலியாத்தை வீழ்த்தணும், பலப்படணும், ரொம்ப ஆசை. எவன் ஒருவன் பலப்படுகிறானோ அவனாலதான் என்ன செய்ய முடியும்னா எதிரியை வீழ்த்த முடியும். உங்களை பலப்படுத்தி தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிறார். வசனம் அப்படித்தானே சொல்லுது. என்ன தோணும், நான் இந்த தியானிக்கும் போது நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னா என்னன்னா, நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா எப்படி ஹெல்ப் பண்ணுவாராம்? நான் உன்னை ஸ்ட்ராங்காக்கி ஹெல்ப் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் எப்ப தேவைப்படும்? அவன் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும் பொழுது, அவன் பலன் இல்லாம இருக்கும் பொழுது, அவன் சோர்வா இருக்கும் பொழுது. அப்போ நான் பலன் இல்லாம இருக்கும் போதே நீங்க எனக்கு உதவி செய்யலாமே ஆண்டவரே, நீங்க ஏன் என்னை பலப்படுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னைய ஸ்ட்ராங் ஆக்கி எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நானும் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நம் எதிரியை மேற்கொள்வதற்கு நம்மை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். நம்மை பலப்படுத்தி எதிரியை நாமே மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறாரு. ஏன்னா அந்த அந்த கோலியாத் முன்னாடி போய் நின்னது யாரு? தாவீது. ஏன் ஆண்டவர் நினைச்சிருந்தா அவன் பேசிட்டு இருக்கும் போதே அவன் பொசுக்கி இருக்க முடியும், அப்படித்தானே? அவருடைய வல்லமை, அவருக்கு அதிக வல்லமை இருக்குது. ஆனாலும் கூட ஆண்டவர் வந்து அந்த வல்லமைய வந்து
பயன்படுத்தல. அந்த இடத்துல எதிரியை எதிர்க்கிறதுக்கு, கோலியாத்தை எதிர்க்கிறதற்கு ஆண்டவர் யார பயன்படுத்தணும்னு விரும்புகிறார் அப்படின்னா, ஒரு மனிதனை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்க கல்லூரியில, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி இருக்கிற எதிரிய நிர்மூலமாக்குறதுக்கு ஆண்டவர் யார பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு தெரியுமா? ஆண்டவர் எதிரிய அதமாக்குறதுக்கு இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களைத்தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். பலப்படுத்தி எதிரியை மேற்கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமும் 27வது அதிகாரம் 6வது வசனம். என் கூட எடுத்துக்கோங்க. 2 நாளாகமும் 27வது அதிகாரம் 6வது வசனம். பழைய ஏற்பாட்டுல 574வது பக்கத்துல இருக்கிறது. இந்த 6வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அப்போ எப்ப ஒருத்தன் பலப்பட முடியும், எப்ப ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆக முடியும்னா, அவன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன் வழியை நேராக்கும் போதுதான். அழகா இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும்போது ஒரு தங்கச்சி நல்லா அழகா ஆராதனை பண்ணாங்க. உனக்கு கர்த்தர் தான் உனக்கு முக்கியத்துவமா இருக்கணும். அவருக்கு இடம் கொடுக்காதபடி எதெல்லாம் உனக்கு தடையா இருக்குதோ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுற. ஆண்டர் இது ஒரு 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 ஆளா கூட இருக்கலாம். ஆண்டர் தூக்கி போட சொன்னா தூக்கி போட்டுற. அந்த வார்த்தை எல்லாம் அவங்க கொலிக்கல் லாங்குவேஜ்ல நடத்தினா கூட அவங்க உள்ளத்துல உள்ளதை தேவனுக்காக என்ன செய்யணும்ன்ற அந்த பாரத்தை அந்த அவங்களுடைய ஆராதனையில பார்க்க முடிந்தது. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இதுதான் நம் வழிகளை நேராக்குது. அவங்க உள்ளத்துல இருக்கிற ஒரு சமூகத்துல சொல்லி, யோதாமை போல எவன் ஒருவன் தன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்குகிறானோ, உனக்கும் அவருக்கும் இடையில எதுவுமே இல்ல. உனக்கும் அவருக்கும் நடுவுல எந்த பொண்ணு இல்ல, எந்த பையன் இல்ல, எந்த தவறான ஆபாசமான இச்சைகளை தூண்டுகிற பேச்சுக்கள் இல்ல, வார்த்தைகள் இல்ல, தேவையில்லாத எந்த ஒரு வெப்சைட்ஸ் இல்ல, எந்த ஒரு இன்ஸ்டாஸ் இல்ல, ட்விட்டர் இல்ல, யூடியூப் இல்ல, எந்த ஒரு பேஸ்புக் இல்ல, யாரும் இல்ல. எனக்கும் உங்களுக்கும் நடுவுல யாரும் இல்ல ஆண்டவரே, நீங்களும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நீங்க தான் வழியை நேராக்கினவர்கள். யோதாம் எப்படி பலப்பட்டான், எப்படி ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக தன் வழியை நேராக்கினானா. ஆண்டவரே நீங்களும் நானும் மட்டும்தான், எனக்கும் உங்களுக்கும் நடுவுல யாரும் வர முடியாது. எந்த ஒரு பாவமும் என்ன பாவத்துல தள்ள முடியாது. நான் எந்த ஒரு பாவத்துக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஏன்னா இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருந்துச்சு. எப்படின்னா, ஜோதாம் பிகம் மைட்டி பிகாஸ் ஹி ஆர்டர்ட் ஹிஸ் வேஸ் பிஃபோர் த லார்ட் இஸ் காட். எவ்வளவு அழகா கொடுத்திருக்கு பாருங்க. பிகாஸ் ஹி ஆர்டர்ட் ஹிஸ் வேஸ். யாரு அவங்க வழிய தேவனுக்கு முன்னாடி நேராக்குறாங்களோ அவங்க பலப்படுவாங்க. ஹி ஆர்டர்ட் ஹிஸ் வேஸ். நீ நல்லா உன்னை நிதானித்து பாரு தம்பி தங்கச்சி. இந்த வார்த்தை கேட்கிற தம்பி தங்கச்சி, உன்னுடைய வழி கர்த்தருக்கு முன்னாடி நேரா இருக்குதா? இஃப் யூ ஆர்டர்ட் யுவர் வேஸ், இஃப் யூ ஆர் ஆர்டர்ட் பிஃபோர் காட், உன்னுடைய வழிகள் நேரா இருக்குதா? நீ அதாவது டிஸார்டரா இருக்கிறியா? நீ டிஸ்மேண்டலா இருக்கிறியா? எம்டியா இருக்கிறியா? வாய்டா இருக்கிறியா? இல்ல நான் ஃபுல்ஃபில்டா இருக்கிறேனா? ஏசப்பாக்குள்ள நிரம்பி இருக்கிறேனா? ஜோதாம போல எவன் ஒருவன் தன் வழிகளை நேராக்குகிறானோ அவனால சத்ருவை எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு உனக்கு எதிராக இருக்க சத்ருவை நீ எதிர்த்து நிக்கணும்னா உன் வழிய நேராக்கணும். பாவத்தை அது பாவம் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா தன் வழியை நேராக்கினாதான் அவன் சத்ருவை என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. ஏன்னா அந்த ஒரு இருதயத்தை இசப்பா யோதாம்குள்ள வச்சாரு. அவன் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான அவனுக்கு முன்னாடி வந்த ராஜ்யத்தை எல்லாம் மேற்கொண்டான். இன்னைக்கு உனக்கு முன்னாடி வர ஒரு சின்ன சினிமா போஸ்டர் உன்னால ஜெயிக்க முடியலையே, உனக்கு முன்னாடி வர சின்ன ஒரு கிளாட்டை உன்னால ஜெயிக்க முடியலையே, உனக்கு முன்னாடி வர சின்ன ஒரு ஒரு தேவையில்லாத வெப்சைட்டை ஜெயிக்க முடியலையே, இந்த நோட்டிபிகேஷனை தாண்ட முடியலையே, ஒரு சின்ன ஒரு காரியம் வந்துட்டா, சின்ன ஒரு சத்தம் கேட்டுட்டா அதுக்கு செவி கொடுக்கிறியே தவிர உன் வழியை நேராக்கணும்ன்ற எண்ணம் வரலையே. ஏன் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், எல்லாமே நம்ம தேவ பிள்ளைகளா இருந்தோம், ஏன் நம்ம பாவத்துல விழுகிறோம்? ஏன் நம்ம பாவத்துல விழுகிறோம்னா பரிசுத்தாவினோட அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதனால, நம்மளோட வழியை நேராக்காததுனால, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால அநேக நேரங்களை நம்மளால பலப்பட முடியல. அந்த வார்த்தை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கும் வழியை நீ நேராக்க, நீ அவர் சமூகத்துல உன்னை விட்டு கொடுப்பனா அவர் உன்னை பலப்படுத்துவாரு. God make you a strong and a stronger men and women. உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவார். சத்துருவை எதிர்க்கத்தக்கதாய் ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளையும் ஸ்ட்ராங் ஆக்குவார். நீ பலப்படணும்னா நீ முதல்ல ஏன் பலப்படணும்னு சொன்ன? எதிரிய மேற்கொள்றதுக்கு நீ பலப்படணும். ஏன்னா ஆண்டவர் ஒன்ன வச்சுதான் எதிரிய மேற்கொள்ள போறார். ஒன்ன வச்சுதான் அந்த தப்பான காரியங்களை ஜெயிக்க வைக்க போறார். ஒருவேளை அக்கா நானே அதுல விழுந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம், ஆனா ஒன்ன கொண்டுதான் அந்த பாவத்தை ஜெயிக்க போறார்.
உன்னை கொண்டுதான் அநேகர் அந்த பாவத்துல விழுந்து அநேகர் ரட்சிப்புக்குள்ள நடத்த போறார். அத அப்போ இந்த இந்த அப்போ எதிரிய மேற்கொள்றதுக்கு நாம் பலப்படணும். 2வது காரியம், எப்படி ஒருத்தன் பலப்பட முடியும்? நான் வழிய தேவனுக்கு நேராக்கினான். whoever ordered his ways before the Lord is God. அதுக்கு முன்பதாக தன் வழியை நேராக்குகிறவன் he become mighty, he become stronger, he will face his enemy. அந்த சத்துருக்களை அவனால ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அப்போ எப்போ ஒருத்தங்கிட்ட பலன் இல்லாம போகுது தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகத்துல என் கூட எடுத்துக்கோங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். ஒருவேளை இந்த இந்த வசனங்கள் உங்களால எடுக்க முடியலன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்க சாட்ல நீங்க போட்டீங்கன்னா கூட அந்த வசனத்தை அவங்க பாத்துக்குவாங்க. என்னாகமம் 23வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்னாகமம் எடுத்துக்கோங்க. 23வது அதிகாரத்துல 22வது வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இன்னொரு வசனம் என்னாகமம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். பாருங்க என்ன சொல்லிருக்குன்னா, யாருக்கு பலன் இல்ல, அதாவது யாருக்கு பலன் இருக்கு அப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களுக்கு பலன் இருக்கு. 3வது காரியம், எகிப்திலிருந்து புறப்படாதவர்களுக்கு அப்போ பலன் இல்ல. அதுதான் இந்த என்னாகமம் 23:22 சொல்லப்பட்டிருக்கு. யாரு ஒருத்தங்க எகிப்திலிருந்து புறப்பட்டுட்டாங்களோ அவங்களுக்குள்ள புறப்பட்டவர்களுக்குள்ள பலன் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா மோசே அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டபடினால அவனை குறித்து வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எடுத்து அந்த உபாகமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, உபாகமம் 34:7. இது நீங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன், நீங்க அப்புறம் அதை வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, மோசே எகிப்திலிருந்து புறப்பட்டும் அவன் கண் பார்வை இருள் அடையலையாம். அவனுக்கு அவ்வளவு பலன் இருந்துச்சான். அவன் ரொம்ப பலசாலியா இருந்தான். அவன் அதுக்கப்புறமும் போக்கும் வரத்துமா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எகிப்து அப்படின்னு சொல்றது பாவத்தை குறிக்கிறது, ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அந்த அந்த எகிப்தை ஆண்ட பார்வோன் என்ன பண்ணுவான்னா, தேவ ஜனங்களை ஆராதிக்க விட மாட்டான், அவங்கள பிடிச்சு வச்சிருப்பான். அப்போ எந்த ஒரு காரியம் உன்னை தேவன் கிட்ட நெருங்க முடியாம பண்ணுதோ அது பார்வோன். எந்த ஒரு காரியம் தேவனை விட்டு ஒண்ணு தூரப்படுத்துதோ அது பார்வோன். அப்ப அந்த பார்வோனை விட்டு நீ புறப்படல அப்படின்னா உனக்கு பலன் இல்லைன்னு வசனம் சொல்லுது. தம்பி தங்கச்சி, நீ எப்போ பார்வோனை விட்டு புறப்படுறதுக்கு நீ ஆயத்தமாகறியோ அப்போ உனக்கு பலன் உண்டு. எப்போ நீ எகிப்து விட்டு புறப்படுவதற்கு நீ ஆயத்தமாகறியோ அப்போ உனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமா உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு சிந்தை உடையவனா, இறுதியும் உடையவளா நீ இருக்கிற. இன்னைக்கு ஆவியானவர் உன்னிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற, எகிப்திலிருந்து புறப்படாதவர்களுக்கு புறப்படல அப்படின்னா அவங்களுக்கு பலன் இல்லையா? ஆனா புறப்பட்டவர்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அவங்க அவங்க தேவ பலனை பெற்றுக்கொண்டவங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க புறப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் உண்டு. அது மட்டுமல்ல, சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கும், தாவீது என்னுடைய அக்கிரமத்தினால என்னுடைய பலன் எல்லாம் குறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றதை பாக்குறோம். என்னுடைய அக்கிரமத்தினால எனக்கு என்ன செய்தான்? பலன் குறைந்தது. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில அவன் அக்கிரமம் செய்ததுனால அவனுடைய பலன் குறைந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவனுடைய அக்கிரமத்தினால பலன் குறையும் அப்படின்னு சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னா அவன் பலன் குறையும். ஒருத்தன் எகிப்து அப்படிங்கிறது பாவம். எகிப்து அப்படிங்கிறது நீங்க ஆண்டவரிடத்துல நெருங்க முடியாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்துல இருந்து புறப்படாத உங்களுக்கு பலன் இல்ல. மோசி அதுல இருந்து புறப்பட்டான், அவன் கண் பார்வை குறையல. தம்பி தங்கச்சி கட்டு சொல்றாரு, எந்த காரியம் உனக்கு கிறிஸ்துவை விட்டு பிரிக்குதோ அந்த காரியத்தை விட்டு நீ புறப்பட்டா உனக்கு பலன் உண்டு. அதை விட்டு நீ புறப்படலைன்னா உனக்கு பலன் இல்ல. உன் வழிய நேராக்கலன்னா உனக்கு பலன் இல்ல. உன்னால சத்துருவை பேஸ் பண்ண முடியாது. உன்னால இந்த பாவத்துல ஜெயிச்சு பரிசுத்தமா நிக்க முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறாரு. நீ ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீ தோக்கணும்னு விரும்பல, நீ ஜெயிக்கணும்னு விரும்புறாரு. இங்க இருக்கிற நிறைய பேரு ஒருவேளை நீ நினைக்கலாம், அக்கா நான் ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன் ஆனா நிறைய காரியங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அவருக்காக நான் தோத்து போய் நிக்கிறேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் என்னெல்லாம் நான் விரும்பணும், என்னெல்லாம் நேசிச்சணும், என் தேவனுக்காக எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு நிக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்டது என்ன தொடுக்குதுன்னு இருக்கலாம். நான் இந்த டாபிக் குள்ள வர விரும்பல. நான் ஆவியானவர் பேசிக்கிறதுனால நான் சொல்றேன். ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, நீ தோக்கல,
நீ தோத்து அவரை ஜெயிக்க வச்சிருக்கிற. இது ஆவியானவர் உனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. நீ தோக்கல தம்பி தங்கச்சி. நீ அந்த ஐயோ இந்த லவ்ல தோத்துட்டேன், இந்த காரியத்துல நான் தோத்துட்டேன், ஐயோ இதுல நான் நம்பி தோத்துட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தோத்துட்டேன், இந்த காரியத்துல நீ தோத்துட்டேன்னு நீ நினைக்கிற. ஆனா ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ தோக்கல. நீ என்ன பண்ணிருக்கிறனா, நீ தோத்து அவரை ஜெயிக்க வச்சிருக்கிற. நீ அவரை உன் மூலமா அவரு ஜெயித்தபடினால நீயும் ஜெயித்ததாக தான் அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் செஞ்சன்னா உன் பலன் குறையும், நீ எகிப்துல இருந்து புறப்படலைன்னா உனக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ நீ நீ பலத்தோட இருக்கணும், நான் வழிய நேராக்கணும். நீ வழிய நேராக்குனா, பாவம் செய்யாம இருந்தா நீ இன்னும் பலப்பட முடியும், இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அதான் ஏசப்பா விரும்புறாங்க. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களா நீங்களும் நானும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாங்க. அப்படி நம்ம இருக்கிறோமா? Just think it ourselves. நம்ம அப்படி இருக்கிறோமா? நிதானித்து பாருங்க. உங்க வழிகள் எல்லாம் அவருக்கு பிரியமா இருக்குதா? அவருக்கு பிரியமான பிள்ளைகளா தான் நம்ம இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம நாம பாவம் செய்ய மாட்டோம். நம்ம பாவத்துல விழுக மாட்டோம்னு வசனம் சொல்லுது இல்லையா? நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறவர்களாக நீங்களும் நானும் வாழணும், இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ நிதானித்து பார்க்கிறவர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா பாவத்தில் விழ மாட்டாங்க. ஆவியானவர் உன்னோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறாரு. நீ பலப்பட ஆயத்தமா இருக்கிறனா வழிய நேராக எகிப்துல இருந்து புறப்படு. அக்கிரமம் செஞ்சனா உனக்கு உன்னுடைய பலன் எல்லாம் குறையும். என்ன தெரியுமா ரீசன்? என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ அவர் சமூகத்துல உட்கார்ந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ற தம்பி தங்கச்சி, உனக்கு ஆண்டவர் நிறைய போஷாக்க, நிறைய நியூட்ரிஷன்ஸ், நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவலான மினரல்ஸ், விட்டமின்ஸ் உனக்கு கொடுக்குறாரு. ஆனா அதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டு நீ டிவி முன்னாடி உட்காந்து, போன் முன்னாடி உட்காந்து, லவ்வர்ஸ் முன்னாடி உட்காந்து, தேவையில்லாத வெப்சைட் முன்னாடி உட்காந்து, தேவையில்லாத இச்சையான பேச்சுகள் முன்னாடி உட்காந்து உன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ற. நீ பரிசுத்த ஆவியானவருக்கு பெற்றுக்கொண்ட எனர்ஜி, நீ சத்துருவை எதிர்க்கிறதுக்கு நீ பெற்றுக்கொண்ட எனர்ஜி எல்லாம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? நீ வேஸ்ட் பண்ணனால உன்னால சத்துரு முன்னாடி எதிர்த்து நிக்க முடியல. இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க தேவை பரிசுத்த ஆவியானவருக்கு உனக்கு அருளின அந்த பலத்தை, அந்த ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உனக்கு கொடுத்தாருல ஆண்டவர் போஷாக்கான மண்ணா, அதை நீ இன்னும் பெற்றுக்கொண்டு நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு விரும்புறாரு. அது எல்லாத்தையும் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையும் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த உனக்கு அதை நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா, சத்துருவோட இடத்துல உட்காந்து நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? உன்னால அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, நீ விழுந்து போவ. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது சிம்சோனை குறிச்சு. ஒருத்தன் பிறக்கும் போதே அவனுக்கு பேரெல்லாம் இடப்பட்டது. அது வேற யாரும் இல்ல, சிம்சோன். அவன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு இந்த பேரு, அவன் இப்படி இருப்பான் பிறப்பான்லாம் அவனுக்கு சொல்றாங்க. இப்படி இருந்த சிம்சோன் பிறந்த உடனே 13வது அதிகாரம் 25ல ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ போய் என்ன பண்ணு அப்படின்னா பெலிஸ்டரை முறியடிக்கணும் அப்படின்னு ஆவியானவர் ஏவத்தை வாங்குகிறார். அப்படின்னா இதுக்குத்தான் நீ உருவாக்கப்பட்ட, இந்த பெலிஸ்டர்களை அழிக்கிறதுக்குத்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவனை ஏவத்தை வாங்குகிறார். ஆனா தேவனால் ஏவப்பட்ட அந்த சிம்சோன் என்ன பண்றான்னா, தன்னுடைய பலத்தை அவன் அவன் அவ்வளவு பலசாலியா இருக்கிறான். ஆனா அவனை பயங்கரமா பலப்படுத்திருக்கிறாரு. ஆனா அவன் பலன் குறைவதற்கு அவன் என்ன பண்றான் தெரியுமா? 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கோம், திம்னாத்துல இருக்கிற ஒருத்திய பெலிஸ்தர்களுடைய குமாரத்தியை தேடி விவாகம் பண்ண போனான். எந்த ஊர் அழிக்க சொன்னாரோ அந்த ஊர்ல போய் பெண் எடுக்கணும்னு போறான். கர்த்தரோட சித்தத்தை மறந்து போறான். அங்க அந்த வழியா போகும்போது சிங்கம் அவனுக்கு குறுக்க வருது, சிங்கத்தை கொன்னு போடுறான். ஆக்சுவலா அவன் ஒரு நசரேயன் என்பதனால, அவன் ஒரு ரட்சகன் என்பதனால அவன் செத்த பொருள் கிட்ட போகக்கூடாது, செத்ததை தொடக்கூடாது, செத்ததுல இருந்து எடுத்து எதையும் சாப்பிடக்கூடாது. ஆனா அந்த செத்த சிங்கத்தை, அவன் கொன்னு போட்ட சிங்கத்தை பாக்குறதுக்கு மறுபடியும் வழி விலகி போனான் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்துல 6வது வசனம், அந்த 7, 8 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வழி விலகி போய் செத்த சிங்கத்தோட வாய்க்குள்ள இருக்கிற தேனி கூட்டத்தை எடுத்து சாப்பிட துவங்கலாம். அதனால அவன் பலன் குறைஞ்சு போச்சு. நம்ம ஒவ்வொரு தப்பு செய்ய செய்ய நம்ம அக்கிரமத்தினால பலன் குறையும், நம் பாவத்தினால பலன் குறையும். நம்மளால சத்துருவை ஜெயிக்க முடியாது. ஒரு சின்ன சினிமா பாட்டு கேட்டா விழுந்துருவோம், ஒரு சின்ன லவர் பேரை பார்த்தா விழுந்துருவோம், யாராவது கொஞ்சம் அன்பா பேசிட்டா உடனே லவ்ல விழுந்துருவோம், யாராவது கொஞ்சம் அவங்கிட்ட. ஏன் தெரியுமா இதெல்லாம் நடக்குது? ஏன் தெரியுமா நல்லா ஜெபிச்சாலும் அந்த பாவத்துல தொடர்ந்து விழுகிற? ஏன்னா உன் பலன் குறைஞ்சிட்டு இருக்கு தங்கச்சி. நீ தேவனிடத்துல நெருங்காதனால உன் பலன் குறையுது. நீ பலமா இருக்கணும்னா உன் வழிகளை தேவனுக்கு நேராக்கணும். தேவனுக்கு முன்பாக நேராக்குகிற எவனும் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். சிம்சோன் நேராக்காதனால அவன் திம்னாத்துக்குள்ள போய் பெலிஸ்தரோட குமாரத்திய விவாகம் பண்ணணும்னு போய் அங்க தன்னோட பலனை குறைத்து போட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க போய் ஒரு வேசிய பார்த்து அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு போறான். தெலிலால். அந்த தெலிலால் கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா?
அவகிட்ட கொஞ்சம் வெள்ளி காசை கொடுத்து, அது அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அங்க நியாயாதிபதிகளே நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அந்த அந்த தெலீலால யாரு பிக்ஸ் பண்றா அப்படின்னா பெலிஸ்தர்கள். பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தெலீலாளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து, வெள்ளி காசுகளை கொடுத்து, நீ போய் அவனை நயம் பண்ணி, அதாவது அவனை எப்படியாவது மயக்கி, அவனுடைய அவனுடைய வல்லமை எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிரு. அதாவது அவனுடைய வல்லமை, அவனுக்கு இவ்வளவு பலன் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிரு. அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டோம்னா இவனை எப்படியாவது நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவளுக்கு ஐடியா கொடுத்து அனுப்புவாங்க. இந்த தெலீலால் என்ன பண்ணுவான்னா, அந்த வெள்ளிக்காசை வாங்கிட்டு வந்து அதை வந்து அது அழகா சொல்லியிருக்கும். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1100 வெள்ளிக்காசு எனக்கு கொடுப்போம்னு சொல்லுவாங்களாம். அந்த வெள்ளிக்காசை வச்சு எப்படியாவது உன்னை வந்து அவனை பிடிச்சிடணும்னு இவளை அனுப்புனாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றது புரியுது. ஆனா நாங்க எந்த தொழிலாளியும் புரியுது இல்ல. எங்களுக்கு எந்த தொழிலாளியும் தெரியாது. எங்களை பிடிக்க எந்த தொழிலாளிட்ட பைசா கொடுக்க போறாங்க அப்படின்னு நீ சொல்லலாம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். என்ன விஷயம் அப்படின்னா, நீ பாக்குறியே போன், நீ அதை ஸ்க்ரால் பண்ணும் பொழுது அந்த வீடியோஸ் அப்படி ஸ்க்ரால் பண்ற இல்லையா, நீ பண்ணும் பொழுது யாருக்கு காசு போகும்? அந்த வீடியோவை யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு. அப்ப நீ ஒரு ப்ரான் சைட்டுக்குள்ளேயோ, தேவையில்லாத ஒரு ஆபாச இணையதளங்களுக்குள்ளேயோ, தேவையில்லாத ரீல்ஸையோ, டபுள் மீனிங்கான ஒரு வீடியோவையும் நீ பார்க்கும் பொழுது யாருக்கு காசு போகுது தெரியுமா? அந்த இச்சையை தூண்டுகிற தெளிலாளுக்கு போகும். அப்போ கர்த்தர் இப்படித்தான் அந்த காலத்துல தெலீலால் அப்படி வந்தா, இந்த காலத்துல தெலீலால் உன் கையில இருக்கிற போன் மூலமா வரான். நீ ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது உள்ள வரான். அது எப்படோ இந்த வாலிபனை பிடி, இவன் தான் ஜெபிக்கிறான், இவன் தான் பைபிள் படிக்கிறான், இவன் தான் உத்தரவாதம் எடுக்கிறான், இவனை பிடி அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான்? அந்த தெலீலால் அதை தெரியாத அறியாத வாலிபர்கள் அதுல விழுந்து போறாங்க. இந்த சிம்சோன் அப்படித்தான் விழுந்து போனான். தன்னோட பலமெல்லாம் குறைந்தது. அவ சொன்னா என் முடியிலதான் பலன் இருக்குன்னு சொன்னா அவன் முடிய சிரைத்து போடுறாங்க. அவன் முடி சிரைத்து போட்டதுக்கு அப்புறம் அவன் பலன் எல்லாம் ஒரு கேளிக்கைக்குரிய பொருளா அவன் நிறுத்தப்படுகிறான். அவன் எதுவுமே செய்ய முடியாத ஒரு என்னாச்சு அப்படின்னா, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா அவன் அழுவான். ஆண்டவரே இந்த ஒரு விசை பிளீஸ்பா, இந்த ஒரு விஷயம் இறங்குங்க, எனக்கு இந்த ஒரு விஷயம் இறங்குங்க, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அழுதான். என்னை பிளீஸ் ஸ்ட்ராங் ஆக்குங்க, இந்த பெலிஸ்தரை அழிக்க ஸ்ட்ராங் ஆக்குங்க. தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்கிட்ட சொல்றது ஆண்டர்கிட்ட கேளு. எந்த பாவம் உன்னை விலத்தழுதோ ஆண்டர்கிட்ட கேளு. ஏசப்பா பிளீஸ், என்னால உண்மையா இருக்க முடியல, என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என் வழியை நேராக்கணும், பிளீஸ் ஸ்ட்ராங் ஆக்குங்க, என்ன பிளீஸ் பா, என்ன பலப்படுத்துங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க, இந்த ஒரு விஷயம். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திம்னாத்துக்கு போனது தப்புப்பா, அந்த செத்த கிரியைகளை பார்த்து தப்புப்பா, தேவையில்லாத நேரத்துல ஜெபிக்க சொன்னப்ப போனை பார்த்தது தப்பு, நோட்டிபிகேஷன் கேன்சல் பண்ணது தப்பு, அந்த சாட்டுக்கு ரிப்ளை பண்ணாம இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்திருக்காதுப்பா. இந்த காரியத்துல நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்திட்டேன், இதனால என் அக்கிரமத்தினால என் பலன் எல்லாம் குறைஞ்சிருச்சுப்பா. இப்ப இதை மேற்கொள்றதுக்கு எனக்கு பலன் வேணும்பா, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க. இப்படி சிம்சோன் ஜெபிச்சிருப்பான். அழுது அழுது அவர்கிட்ட கேட்டான். பலப்பட்டால் அவனை மேற்கொள்ளலாம் என்ற காரியத்தை சிம்சோன் அறிந்திருந்தான். அன்று சமூகத்துல புலம்பி அழுகிறான். அவனுக்கு ஒரு பலன் வந்தது. அந்த பெலிஸ்தரோடு கூட அவனும் மடிந்து போனான். தேவையில்லாத இடத்துல அவன் தன்னோட காரியங்களை சொன்னனால அவனும் கடைசியில அவங்களோடு சேர்ந்து அழிந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தங்கச்சி, வெளிப்படுத்தின விசேஷம். தம்பி தங்கச்சி, ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் நீ வசனத்தை காத்து கொண்டபடினாலே நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என்னால கொஞ்சம் தான் பரிசுத்தமா வாழ முடியுது, என்னால ஃபுல்லா உண்மையா இருக்க முடியல, கொஞ்சம் தான், எனக்கு கொஞ்சம் தான்க்கா பலன் இருக்கு, நான் ஜெபிக்கிறதே கொஞ்சம், அதுல எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கான்னு சொல்ல. அந்த கொஞ்சம் பலன் போதும் நீ உண்மையா இருக்கிறதுக்கு, அந்த கொஞ்ச காரியம் போதும். அப்ப நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபிக்கிறேன், அந்த 10 நிமிஷத்தை உண்மையா பண்ணு. நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஜெபிக்கிறேன், அதை நீ உண்மையா பண்ணு. இந்த இடத்துல மத்த எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்க, நான் பண்ணாம இருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ பாவத்துல விழுகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருந்தும் நீ அவரை மறுதலியாம, அவரை விட்டு கொடுக்காம, அவர் நாமத்தை அவருக்கு அதாவது அவருக்கு வேதனை உண்டாக்காம, அவருக்கு துரோகம் பண்ணாம, அவருக்கு நீ நல்ல பிள்ளையா இருந்து காமி, உனக்காக ஒரு வாசலை திறப்பாரு. இது வரைக்கும் கிடைக்காத, பெற்றுக்கொள்ளாத ஒரு எல்லைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவாரு. You will be strong. You want to be strong. அவரை கொஞ்சம் பலன் இருந்து மறுதலிக்காதவர்கள் தேவை.
கொஞ்சம் பலன் இருந்தும் அவரை விற்று போடாதவர்கள் தேவை. பேதுரு விற்று போட்டு மறுதலிச்சு போனான். அதுக்கப்புறம் மனம் கசந்து வந்து அழுது பலனை கேட்டான். என் பலனெல்லாம் இழந்துட்டேன்னு சொன்னான். பலனை சேர்க்கிறவர்கள் தேவை. வசனத்தை வாசிச்சு வாசிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு அதை சேர்க்கிறவர்கள் தேவை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட வந்திருக்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆவியானவர் உன்கிட்ட வந்திருக்கிற நீ ஆண்டவரை பார்த்து கேட்க போறேன். என் பலன் எல்லாம் போட்டு நான் பலப்படணும். ப்ளீஸ்பா இறங்குங்க. இந்த பாவத்தை நான் இனி செய்யக்கூடாது. பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு சவால் விடணும். நான் அந்நிய பட்டணத்துல இருக்கிறேன். அந்நிய பட்டணத்துல இந்த யோசேப்பு பார்வோனின் அரண்மனையில ஒரு பரிசுத்தமா இருந்தானே. அந்நிய பட்டணத்துல இந்த பாபிலோன், ஆண்டவரே பாபிலோன்ல இருந்த தானியேல், அப்ப அந்நிய பட்டணத்துல இருந்தவன் பாபிலோன் அரண்மனையில ஒரு பரிசுத்தமா வாழ்ந்தானே. அப்ப அப்படியான எங்களை பரிசுத்தமா மாத்துங்கப்பா. சாட்சியா நிறுத்துங்கப்பா. கேப்பீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா. மாம்ச எண்ணம் மேற்கொள்வதா கலங்கி போய் நிற்கின்ற நீ போராமல் திடமனம் அழித்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. அப்பா, மாம்ச எண்ணம் அடிக்கடி மேற்கொள்வதால் நாங்கள் தவறி விடுகிறோம் அப்பா. நாங்கள் விழுகாமல் நிற்க எங்களுக்கு பலன் தாங்க. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. சாட்சியாய் நிறுத்த குருவத்தாங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக உங்க சமூகத்துல வருகிறோப்பா. சத்துருவை எதிர்கொள்ள எனக்கு பலன் தேவை. சத்துருவை மேற்கொள்ள எனக்கு ஒரு பலன் தேவை. என்னை அபிஷேகிங்கப்பா. என் வழிய நேராக்குங்கப்பா. எவன் ஒருவன் நான் வழிய கத்தருக்கு முன்னாடி நேராக்குறானோ அவனால சத்ருவை ஜெயிக்க முடியும்னு அறிந்து கொண்டோமே. அப்ப எகிப்திலிருந்து புறப்படாதவனால அப்பா பலனாய் சத்ருவை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பார்த்தோமே. அப்ப அக்கிரமத்தினால பலன் குறையும்னு பார்த்தோமே. இன்னைக்கு எங்களை அப்படி ஆயத்தப்படுத்துங்க. எகிப்திலிருந்து புறப்படணும். ஆண்டவரே, அக்கிரமம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கை வேணும். என் வழியை யோதாவை போல நேராக்கணும். ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் நினைக்கணும் என்று சிம்சோனை போல உங்ககிட்ட கெஞ்சி கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குங்க. அவங்களை பலப்படுத்துங்க. அவங்களுக்கு முன்பதாக திறந்த வார்த்தையில வைங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டவங்க அந்த இடத்துல அவங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைங்கப்பா. ஆண்டவரே, பாவத்துல விழுந்துட்டேன்னு சொல்லி சோர்ந்து போய் பலனற்று போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராகப்பா. அவங்களுக்கு விரோதமான எல்லா சத்துருடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரும் இங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே, நீங்க தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. அவங்க எதிர்காலங்கள் ஆசீர்வதிங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.